லட்சியத்தை நோக்கி பயணம் செய்யும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க போவது வாட்டர் டெக்னிக். இது ஒரு சயின்டிஃபிக்காக ப்ரூஃப் பண்ண ஒரு மெத்தட். நீருக்கு சக்தி உண்டு, அது ஒரு எனர்ஜி. நாம் என்ன வார்த்தைகளை பயன்படுத்துகிறோமோ அது நீரில் பதியும். நாம் அந்த நீரை குடிக்கும்போது அது நம் ஆழ் மனதிலும் பதியும். நம் உடலில் உள்ள ஒவ்வொரு செல்களிலும் அந்த வார்த்தைகள் பதியும். ஒரு டம்ளரில் தண்ணீரை எடுத்துக்கொள்ளுங்கள். அது டம்ளராகவோ அல்லது கண்ணாடி டம்ளராகவோ அல்லது வாட்டர் பாட்டிலாகவோ இருக்கலாம். அந்த டம்ளரை உங்கள் முன்னால் வைத்துக்கொள்ளுங்கள். உங்கள் 2 கைகளையும் நன்றாக தேயுங்கள். வெப்பம் உண்டாகும் பொழுது உங்கள் கைகளை டம்ளர் நடுவே குவித்து வைத்துக்கொள்ளுங்கள். உங்களுக்கு என்ன வேண்டுமோ அது நடந்து விட்டது போல நினைத்து கொள்ளுங்கள். வீடோ, காரோ, ஒரு வேலையோ எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். அது நடந்து விட்டது போல நினையுங்கள். அதை வார்த்தைகளாக சொல்லுங்கள். அந்த தண்ணீரை குடியுங்கள். நீங்கள் உணர்வுபூர்வமாக நினைத்தது தண்ணீரின் மூலம் உங்கள் உடலில் உள்ள ஒவ்வொரு செல்லிலும் பதிந்து நிஜமாகவே நடக்கும். கண்டிப்பாக நீங்கள் நினைத்தது நடந்தே தீரும். நீங்கள் எதை வேண்டுமானாலும் நினைத்து கொள்ளலாம். தண்ணீரிடம் இது வேண்டும் அது வேண்டும் என்று கேட்க வேண்டாம். நீங்கள் கேட்க நினைப்பது நீங்கள் நடந்த மாதிரி உணர வேண்டும். உணர்வு பூர்வமாக சொல்லுங்கள். அப்படி நீங்கள் உணர்ந்தால்தான் மனம் அதை நம்பும். மனம் எதை நம்புகிறதோ அது கண்டிப்பாக நடக்கும். இன்னொரு முறை தண்ணீரிடம் கைகளை வைத்து இவ்வாறு சொல்லலாம். அல்லது நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அதை ஒரு நல் வாக்கியங்களாக அந்த தண்ணீர் டம்ளரிலோ அல்லது வாட்டர் பாட்டிலிலோ எழுதி கொள்ளலாம். இவ்வாறும் பயன்படுத்தலாம். அல்லது வாட்டர் பாட்டிலில் எழுத விரும்பாதவர்கள் ஒரு வெள்ளைத்தாளில் எழுதி அதை ஒரு டேபிள் மேல் வைத்து இரவு தண்ணீர் பிடித்து அந்த பேப்பர் மேல் அந்த தண்ணியை வைத்து விடுங்கள். அடுத்த நாள் காலை அந்த தண்ணீரை எடுத்து குடிக்கலாம். இதுவும் நமக்கு செயல்படும். அல்லது ஒவ்வொரு முறை நாம் நீர் பருகும் பொழுதும் உங்கள் தேவையை நினைத்து பருகுங்கள். இப்பொழுது பல தேவைகள் நமக்கு இருக்கலாம். நீங்கள் ஒவ்வொரு முறையும் ஒரு தேவையை மட்டும் நினைத்து கொள்ளுங்கள். அனைத்தையும் நினைக்க வேண்டாம். நாம் ஒவ்வொரு முறை தண்ணீர் குடிக்கும் பொழுதும் நம் உணர்வுகளில் என்ன இருக்கிறதோ அதுதான் நமக்கு செயல்படும். எந்த தேவையும் இல்லை என்றாலும் நம் ஆரோக்கியத்தை நினைத்து நாம் குடிக்கும் இந்த நீரானது நம் உடலில் உள்ள ஒவ்வொரு செல்களையும் புத்துணர்ச்சியோடும் நன்றாகவும் வைத்துக்கொள்கிறது என்று நினைத்து அதை பருகுங்கள். நீருக்கு சக்தி உண்டு. எதை நம்புகிறோமோ அது நமக்கு செயல்படும். நன்றி.